பிஸ்மில்லா அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் முஹம்மது பின் அப்துல்லாஹ் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி வ மன் தபியஹும் பி இஹ்சானின் இலா யௌமித்தீன் அம்மா பஅத். அன்புக்குரிய நேயர்களே, சகோதரர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. தொடர்ச்சியாக நாம் அல் ஃபிக்ஹுல் முயஸ்ஸர் அலா தௌஇல் கிதாபி வஸ் சுன்னah என்ற நூலிலிருந்து இஸ்லாமிய சட்டங்களை கற்று வருகின்றோம். அந்த அடிப்படையில் இன்றைய தினம் இரண்டாவது பாடம் ஃபில் ஆனியதி ஒஃபிஹி இத்தத்து மசாயில், பாத்திரங்கள் பற்றிய பாடமே இன்று நாங்கள் படிக்க இருக்கின்ற பாடம். பொதுவாக எங்களுடைய பாவனைக்காக, நீரை பரிமாறுவதற்காக அல்லது உணவை பரிமாறுவதற்காக, குடிபானங்களுக்காக நாங்கள் பயன்படுத்துகின்ற பாத்திரங்களையே இது குறிக்கிறது. பாத்திரங்கள் எந்த அடிப்படையிலும் இருக்கலாம். அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே ஹுவல்லதி ஹலக லகும் மா ஃபில் அர்தி ஜமீஆ, அவனே உங்களுக்காக உலகத்தில் இருக்கிற அனைத்தையும் படைத்தான் என்று குறிப்பிடுகிறார். எனவே பாத்திரங்களை பொறுத்தவரை அது இரும்பாக இருந்தாலும் வேறு என்ன பொருட்களில் செய்யப்பட்டாலும் அடிப்படையில் அவை அனைத்தும் ஹலால் என்பதே அல்லாஹு தஆலா இந்த வசனத்திலே நமக்கு சொல்லுகின்ற விஷயங்களாக இருக்கின்றன. எனவே பாத்திரங்களில் ஏதாவது தடை செய்யப்பட்டது என்று சொல்லப்பட்டால் அதற்கு நாங்கள் ஆதாரம் கூற வேண்டும். இந்த பாடத்திலே வரக்கூடிய முதலாவது அலகு சுத்தம் செய்வதற்காக தங்கம் வெள்ளி பாத்திரங்களை நாங்கள் பயன்படுத்த முடியுமா என்பது. பொதுவாக உண்பதற்காக, குடிப்பதற்காக, சுத்தம் செய்வதற்காக நாங்கள் எந்த பாத்திரங்களையும் பயன்படுத்த முடியும். அந்த பாத்திரம் எவ்வளவு விலை உயர்ந்ததாக இருந்தாலும் சரியே. ஆனால் தங்கம் வெள்ளி பாத்திரங்களை சாப்பிடுவதற்கும் குடிப்பதற்கும் நாங்கள் பயன்படுத்த முடியாது. வேறு தேவைகளுக்காக நாங்கள் அதை பயன்படுத்தி கொள்ள முடியும். அழகுக்காக, அது மாதிரி எங்களுடைய வேறு பொருட்களை பரிமாறுவதற்காக, சுத்தம் செய்வதற்காக என்று நாங்கள் அந்த பாத்திரங்களை பயன்படுத்த முடியும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லா தஷ்ரபு ஃபி ஆனியத்தி الذهب والفضة ولا تأكلوا في صحافها فإنها لهم في الدنيا ولكم في الآخرة. நீங்கள் தங்கம் வெள்ளி பாத்திரங்களிலே குடிக்காதீர்கள், பானங்களை அருந்தாதீர்கள், அந்த தட்டுக்களிலே நீங்கள் சாப்பிடாதீர்கள். ஏனென்றால் அவை மறுமையை நம்பாதவர்களுக்காக, இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்காக இந்த உலகத்திலும், மறுமையை நம்பி இஸ்லாத்தை ஏற்று வாழக்கூடியவர்களுக்கு மறு உலகத்திலுமாக ஆக்கப்பட்டிருக்கிறது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். வேறு ஒரு ஹதீஸிலே நாங்கள் பார்க்கிறோம், அல்லதி யஷ்ரபு ஃபி ஆனியத்தில் ஃபித்ததி இன்னமா யுஜர்ஜிரு ஃபி பத்னிஹி நாரு ஜஹன்னம். யார் தங்கம் வெள்ளி பாத்திரங்களிலே, வெள்ளி பாத்திரத்திலே நீர் அருந்துகிறானோ அவன் தன்னுடைய வயிற்றில் நரக நெருப்பையே கொதிக்கச் செய்கிறான், நிரப்புகிறான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே இந்த ஹதீஸுகளின் ஊடாக தங்கம் வெள்ளி பாத்திரங்களிலே நாங்கள் உணவருந்துவதும் குடிப்பதும் முற்றாக தடை செய்யப்பட்டிருக்கிறது என்பதோடு அது அல்லாத தேவைகளுக்காக அந்த பாத்திரங்களை பயன்படுத்தி கொள்ளலாம் என்பது தெளிவாகிறது. தங்கம் வெள்ளி பாத்திரங்கள் என்று சொல்லும்போது சுத்தமான தங்கம் வெள்ளியில் செய்யப்பட்ட பாத்திரங்களுக்கும் இந்த சட்டம் பொருந்தும். அதுபோன்று தங்கம் வெள்ளியினால் முலாம் பூசப்பட்ட பாத்திரங்களும் இந்த சட்டத்திற்குள் அடங்குகிறது. எங்களுடைய பாத்திரங்களிலே ஏதாவது உடைந்து போகிறது அல்லது ஏதாவது ஓட்டையாகி விடுகிறது, அந்த நேரம் தங்கம் வெள்ளியினால் அந்த பாத்திரத்தை சீர் செய்து கொண்டால் அந்த பாத்திரத்தினை பயன்படுத்த முடியுமா என்பது இரண்டாவது அலகாக இருக்கிறது. பொதுவாக தங்கத்தினால் பழுது பார்க்கப்பட்ட பாத்திரங்களை பொதுவாக நாங்கள் பயன்படுத்த முடியாது. வெள்ளியை பொறுத்தவரை நாங்கள் பயன்படுத்த முடியும். ஆனால் சிறிய அளவிலே அந்த
வெள்ளி பாத்திரத்தோடு கலந்திருக்குமாக இருந்தால் அதை நாங்கள் பயன்படுத்த முடியும். அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பாத்திரம் உடைந்து விட்டது. அந்த உடைந்த இடத்தை சீர் செய்வதற்காக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறிதளவு வெள்ளியை பயன்படுத்தினார்கள், வெள்ளியிலிருந்து எடுத்து அதை சீர் செய்து கொண்டார்கள் என்று அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். எனவே இந்த ஹதீஸின் அடிப்படையிலே சிறிய அளவிலான வெள்ளியை கொண்டு உடைந்த பாத்திரம் சீர் செய்யப்பட்டால் அதை நாங்கள் என்ன செய்யலாம், பயன்படுத்தி கொள்ள முடியும். ஆனால் தங்கத்தை பொறுத்தவரை முற்றாக பயன்படுத்துவது தடை செய்யப்பட்டதாக இருக்கிறது. இந்த பாத்திரங்கள் பற்றிய பிரதான தலைப்பிலே வருகின்ற 3வது அலகு முஸ்லீம் அல்லாதவர்களுடைய பாத்திரங்கள். பொதுவாக முஸ்லீம் அல்லாதவர்களுடைய பாத்திரங்கள் அடிப்படையில் பயன்படுத்துவதற்கு ஆகுமானவை என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இங்கே ஏன் இந்த தலைப்பு இடப்படுகிறது என்றால், முஸ்லீம்களை பொறுத்தவரை அவர்கள் சுத்தமானது அசுத்தமானது ஹராம் ஹலால் என்று பேணி தங்களுடைய பாத்திரங்களிலே சமைக்கக்கூடியவர்களாக, அதை பேணி அவற்றை பயன்படுத்தக்கூடியவர்களாக இருப்பார்கள். ஆனால் முஸ்லீம் அல்லாதவர்களை பொறுத்தவரையிலே இந்த வேறுபாடு அவர்களுக்கு இருக்காது. எனவே அந்த பாத்திரங்களை நாங்கள் பயன்படுத்த முடியுமா, அதிலே இஸ்லாத்தினுடைய நிலைப்பாடு என்ன என்று தெரிந்து கொள்வது அவசியமாகின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் அபூ ஸஅலபா அல் குஷனி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதரே, நாங்கள் யூதர்கள் கிறிஸ்தவர்கள் வாழக்கூடிய ஒரு பிரதேசத்திலே வாழுகிறோம். அவர்கள் பயன்படுத்தக்கூடிய பாத்திரங்களிலே நாங்கள் உணவருந்த முடியுமா என்று கேட்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அதிலே நீங்கள் உணவருந்தாதீர்கள். வேறு பாத்திரங்கள் உங்களுக்கு கிடைக்கவில்லை என்றால் அந்த பாத்திரங்களை எடுத்து கழுவிவிட்டு நீங்கள் அதிலே சாப்பிடுங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். எனவே நாங்கள் அந்த பாத்திரங்களை பயன்படுத்த முடியும். அந்த பாத்திரங்களிலே நஜீஸ் சமைக்கப்படுகிறது அல்லது பரிமாறப்படுகிறது என்பது எங்களுக்கு உறுதியாக தெரியாத வரை நாங்கள் அந்த பாத்திரங்களை பயன்படுத்த முடியும். ஆனால் தெரிய வந்துவிட்டது என்றால், நஜீஸ் இதிலே பயன்படுத்தப்படுகிறது என்று தெரிய வந்துவிட்டது என்று சொன்னால், நாங்கள் அந்த பாத்திரங்களை வேறு பாத்திரங்கள் இல்லாத போது, எங்களுக்கு வேறு பாத்திரங்கள் கிடையாது என்று சொன்னால் அந்த பாத்திரங்களை முறையாக கழுவிவிட்டு பயன்படுத்த முடியும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் ஒரு முஷ்ரிக்கான பெண்ணுடைய பாத்திரத்திலே வுது செய்தார்கள் என்று நாங்கள் பார்க்கிறோம். அதுபோன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஒரு யூத பெண்மணி உணவு கொடுப்பதற்காக அழைத்தார். சமைக்கப்பட்ட உணவு அவர்களுக்கு பரிமாறப்பட்டது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்கு சென்றார்கள். அப்படி என்றால் பாத்திரங்களை பயன்படுத்துவது தடை கிடையாது. ஆனால் அந்த பாத்திரங்கள் நஜீஸுக்கு பயன்படுத்தப்படாதவையாக, அல்லது அந்த பாத்திரங்களை உபயோகிப்பவர்கள் நஜீஸை பயன்படுத்தாதவர்கள் அல்லது பயன்படுத்த மாட்டார்கள் என்ற நம்பிக்கையோடு அது இருக்குமாக இருந்தால் அவற்றை நாங்கள் பயன்படுத்தி கொள்ள முடியும். பாத்திரங்களிலே இருக்கின்ற இன்னும் ஒரு வகைதான் மிருகங்களினுடைய தோள்களினால் செய்யப்படக்கூடிய பாத்திரங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் ஒரு தடவை செத்த ஒரு ஆட்டின் பால் நடந்து செல்கிறார்கள், செத்த ஒரு ஆட்டை கடந்து செல்கிறார்கள். இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்டாங்க, யாராவது ஒருவர் இதை எடுத்து அதனுடைய தோலை பதப்படுத்தி பயன்படுத்தி கொள்ளக்கூடாதா, பயனடையக்கூடாதா என்று சொல்கிறார்கள். இப்போ சஹாபாக்கள் சொன்னாங்க, அல்லாஹ்வின் தூதரே, இன்னஹா மய்யிதா, அது செத்ததாச்சே, செத்திருக்கிறது என்று சொன்னார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, ஃபஇன்னமா ஹரும அக்குலுஹா, செத்தவற்றை பொறுத்தவரை அதனுடைய மாமிசத்தை உண்பதுதான் ஹராம், அதனை சாப்பிடுவதுதான் ஹராமாகும். எந்த ஒரு மிருகமாக இருந்தாலும் அதனுடைய தோலை நாங்கள் பதப்படுத்தினால் அதை பயன்படுத்தி கொள்ள முடியும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தியை நாங்கள் பார்க்கிறோம். மிருகங்களினுடைய முடிகளை பொறுத்தவரையிலே எந்த மிருகங்கள் உண்பதற்கு எங்களுக்கு ஆகுமாக்கப்பட்டிருக்கிறதோ அந்த மிருகங்களினுடைய முடிகள் பிரச்சனை கிடையாது, அது சுத்தமானவை, அவற்றை நாங்கள் பயன்படுத்தி கொள்ள முடியும். எனவே பொதுவாக இந்த
மிருகங்களினுடைய தோள்களினால் செய்யப்பட்ட பாத்திரங்கள் விடயத்திலே நாங்கள் சுருக்கமாக சொல்வதாக இருந்தால், எந்த மிருகங்களை நாங்கள் உண்பது ஹலாலாகி இருக்கிறதோ, ஹலாலாக்கப்பட்டிருக்கிறதோ, அந்த மிருகங்களினுடைய தோள்களை பதப்படுத்தி பாத்திரங்களுக்கோ வேறு தேவைகளுக்கோ பயன்படுத்தி கொள்ள முடியும். உண்பதற்கு தடை செய்யப்பட்ட மிருகங்களினுடைய தோள்களை பயன்படுத்த முடியாது என்பதை இந்த செய்தி நமக்கு இந்த தலைப்பிலே சுருக்கமாக நாங்கள் தெரிந்து கொள்கிறோம். இந்த நூலிலே இருக்கின்ற அடுத்த பிரதானமான தலைப்பு எங்களுடைய மலஜலம் கழிக்கின்ற அவசர தேவைகளை நாங்கள் சரி செய்து கொள்கிற நேரம் கவனிக்க வேண்டிய ஒழுங்குகள் சம்பந்தமான பாடம். பொதுவாக மலஜலம் கழிக்கிற நேரம் சுத்தப்படுத்துதல் என்று வருகிற போது இரண்டு விதமாக அவற்றை நாங்கள் சுத்தப்படுத்தலாம். ஒன்று, தண்ணீரை பயன்படுத்தி சுத்தப்படுத்தி கொள்ளலாம், அல்லது தண்ணீருக்கு நிகரான கல் அல்லது டிஷ்யூ, துணிகள், இது போன்று நீரை உறிஞ்சக்கூடிய எந்த பொருளையும் பயன்படுத்தி நாங்கள் என்ன செய்யலாம், எங்களை சுத்தப்படுத்தி கொள்ள முடியும். அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மலஜலம் கழிப்பதற்காக நுழைவார்கள். நானும் என்னை போன்ற இன்னும் ஒரு சிறுவனும் நபி அவர்களுக்கு ஒரு வாளி தண்ணீரையும் அது போன்று ஒரு தடியையும் கொண்டு செல்வோம். நபி அவர்கள் தண்ணீரினால் சுத்தம் செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்று அறிவிக்கிறார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வதாக சொல்கிறார்கள், உங்களில் ஒருவர் மலம் கழிப்பதற்காக சென்றால் அவர் 3 கற்களினால் சுத்தப்படுத்தி கொள்ளட்டும். ஏனென்றால் 3 கற்களால் சுத்தப்படுத்தினால் அது அவருக்கு போதுமானது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். சில அறிஞர்கள் தண்ணீரால் கழுவி அல்லது கற்களினால் சுத்தம் செய்துவிட்டு தண்ணீரினால் கழுகுவது மிகவும் ஏற்றமானது, பொருத்தமானது என்று குறிப்பிடுகிறார்கள். இரண்டில் ஒரு முறையை நாங்கள் பயன்படுத்தி கொண்டாலும் போதுமானது. சுத்தப்படுத்துகிற நேரம் நாங்கள் தண்ணீரை பயன்படுத்துவதில் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் கற்களை நாங்கள் பயன்படுத்துகிற நேரம் ஒன்று 3 கற்களை நாங்கள் பயன்படுத்த வேண்டும், அல்லது கற்களிலே 3 பகுதிகளை, ஒரு கல்லாக இருந்தாலும் அதிலே உள்ள 3 பகுதிகளை பயன்படுத்தி நாங்கள் சுத்தம் செய்து கொள்ள முடியும். சல்மான் அல் ஃபாரிசி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களை வலக்கரத்தினால் சுத்தம் செய்வதற்கு தடுத்தார்கள். அதுபோன்று 3 கற்களை விட குறைவான கற்களினால் சுத்தம் செய்வதையும் தடுத்தார்கள். அதுபோன்று மிருகங்களினுடைய விட்டைகள், எலும்பு போன்றவற்றை கொண்டும் சுத்தம் செய்வதை தடுத்தார்கள் என்று குறிப்பிடுகிறார்கள். எனவே நாங்கள் மலஜலம் கழித்துவிட்டு சுத்தம் செய்கிற நேரம் இந்த ஒழுங்குகளை கவனத்தில் கொள்ள வேண்டும். மலஜலம் கழிக்கிற நேரம் நாங்கள் கிபிலாவை முன்னோக்குவதும் கிபிலாவுக்கு நாங்கள் புறமுது காட்டி உட்கார்வதும் தடை செய்யப்பட்டிருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் மலஜலம் கழிப்பதற்கு வந்தால் ஃபலா தஸ்தக்பிலுல் கிபிலா, நீங்கள் கிபிலாவை முன்னோக்காதீர்கள், அது போன்று கிபிலாவை பின்னோக்கியும் இருக்காதீர்கள், கிபிலாவுக்கு உங்களுடைய பிற்பக்கத்தை காட்டியும் இருக்காதீர்கள். வலாக்கின் ஷர்ரிகு அவ் கர்ரிபு, என்றாலும் கிழக்காக மேற்காக திரும்பிக் கொள்ளுங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷாம் பிரதேசத்திலே, ஷாமை நபி அவர்கள் தன்னுடைய வீட்டிலே ஷாம் பிரதேசத்தை முன்னோக்கி காபாவை பின்னோக்கி சிறுநீர் கழித்ததை நான் கண்டேன் என்று அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள். அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு தடவை தன்னுடைய வாகனத்தை கொண்டு நிறுத்திவிட்டு கிப்லாவுக்கு முன்னோக்கி சிறுநீர் கழிக்கிறார். அப்போது மர்வானுல் அஸ்கர் என்று சொல்லக்கூடியவர் அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் கேட்கிறார், அபு அப்துர் ரஹ்மான் அவர்களே, கிப்லாவை முன்னோக்கி சிறுநீர் கழிப்பது தடை செய்யப்பட்டிருக்கிறது அல்லவா என்று கேட்கிறார்கள். அப்போது அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், பாலைவனத்திலே
உனக்கும் கிபிலாவிற்கும் இடையிலே எந்த திரையும் தடுப்பும் இல்லை என்றால் தான் நீ கிபிலாவை முன்னோக்குவதை தவிர்த்து கொள்ள வேண்டும், அதுதான் தடை செய்யப்பட்டது என்று குறிப்பிடுகிறார்கள். எனவே எந்த திரையும் இல்லாத ஒரு வெட்டை வெளியிலே சிறுநீர் கழிக்க அல்லது மலம் கழிக்க ஒருவர் செல்லுகிற நேரம் காபாவை முன்னோக்குவதையோ பின்னோக்குவதையோ தவிர்த்து கொள்ள வேண்டும். ஆனால் ஒரு அழைக்கப்பட்ட இடத்திலே, மறைவான ஒரு இடத்திலே காபாவுக்கும் எங்களுக்கும் இடையிலே ஏதாவது தடைகள் திரைகள் இருக்குமாக இருந்தால் அந்த நேரம் காபாவை முன்னோக்குவது இந்த தடைக்குள் அடங்காது என்பதை இந்த செய்தி நமக்கு சொல்கிறது. ஆனாலும் முடியுமான அளவு காபாவை முற்படுத்துவதையோ பிற்படுத்துவதையோ சிறுநீர் கழிக்கிற நேரம் தவிர்ந்து கொள்வது மிக மிக சிறந்த ஒன்றாக இருக்கிறது. நாங்கள் மலம் கழிக்கிற நேரம், சிறுநீர் கழிக்கிற நேரம் சில விஷயங்களை கவனத்தில் கொள்வது சுன்னத்தாக இருக்கிறது. அதில் முதலாவது விஷயம், மலம் கழிக்க அல்லது சிறுநீர் கழிப்பதற்காக நாங்கள் மலஜல கூடம் செல்லுகிற போது எங்களுடைய இடது காலை முன்னால் வைத்து துஆவை ஓதிக்கொண்டு செல்வது. பிஸ்மில்லா அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் ஹுபுஸி வல் ஹபாயிஸி, அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் ஹுபுஸி வல் ஹபாயிஸி என்ற துஆவை நாங்கள் ஓதிக்கொண்டு உள்ளே நுழைவது. வெளியேறுகிற நேரம் குஃப்ரானக என்று சொல்லி வலது காலை முன்வைத்து நாங்கள் வெளியேறுவது. நாங்கள் மலஜலம் கழிப்பதற்காக செல்லுகின்ற போதே எங்களுடைய ஆடைகளை உயர்த்தாமல் உள்ளே சென்று மலஜலம் கழிக்கிற இடத்திற்கு மிகவும் நெருக்கமானதற்கு பிறகு எங்களுடைய ஆடைகளை நாங்கள் அகற்றுவது சுன்னத்தான ஒன்றாக இருக்கிறது. அதுபோன்று நாங்கள் மறைவான இடம் இல்லாது வெளியிலே வெட்ட வெளியிலே நாங்கள் மலஜலம் கழிப்பதற்கு முனைகின்ற நேரம் அடுத்தவர்களுடைய கண்ணிலிருந்து தூரமாக அவர்களுடைய பார்வைக்கு அங்கால் சென்று எங்களுடைய தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வது சுன்னத்தாக இருக்கிறது. ஜாபிர் பின் அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், நாங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் ஒரு பயணத்திலே சென்றோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மலம் கழிப்பதற்காக சென்றால் எங்களுடைய பார்வைக்கு தென்படாத அளவு மிக தூரமாக அவர்கள் சென்று மறைந்து அவருடைய தேவையை நிறைவேற்றக்கூடியவராக இருந்தார்கள் என்று சொல்கிறார். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, யாராவது நீங்கள் மலஜலம் கழிப்பதற்கு சென்றால் பிஸ்மில்லா என்று சொல்லுங்கள். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய ஹதீஸிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மலஜலம் கழிப்பதற்காக நுழைந்தால் அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் ஹுபுஸி வல் ஹபாயிஸி என்று ஓதக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்று பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மலஜலம் கழித்து வெளியாகிற நேரம் குஃப்ரானக என்று சொல்லக்கூடியவர்களாக இருந்தார்கள் சொல்கிறார்கள். அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தியிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மலஜலம் கழிப்பதற்காக சென்றால் நிலத்திற்கு மிகவும் நெருக்கமாக ஆகாத வரை அவர்கள் தன்னுடைய ஆடையை உயர்த்தக்கூடியவராக இருக்கவில்லை என்று சொல்கிறார்கள். எனவே இவைகள் நாங்கள் மலஜலம் கழிக்கிற நேரம் கவனிக்க வேண்டிய சுன்னத்தான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிமுறையாக இருக்கிறது. சில விடயங்களை நாங்கள் மலஜலம் கழிக்கிற நேரம் கட்டாயம் தவிர்த்து கொள்ள வேண்டும். அதை நாங்கள் செய்வது ஹராமாக இஸ்லாத்திலே தடை செய்யப்பட்ட விஷயமாக இருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓடாமல் தேங்கி நிற்கக்கூடிய நீர்களிலே மலஜலம் கழிப்பதை தடுத்தார்கள். ஓடாம தேங்கி நிற்கக்கூடிய நீர்கள், மடு அது மாதிரி இடங்களிலே தேங்கி நிற்கக்கூடிய இடங்களிலே நாங்கள் மலஜலம் கழிக்கக்கூடாது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வேறொரு ஹதீஸிலே சொல்கிறார்கள், உங்களில் ஒருவர் மலம் கழித்தால் அல்லது உங்களில் ஒருவர் சிறுநீர் கழித்தால் உங்களுடைய வலக்கரத்தினால் அவருடைய அபத்தை தொட வேண்டாம், அதுபோன்று அவருடைய வலக்கரத்தினால் அதை சுத்தம் செய்ய வேண்டாம் என்று நபி அவர்கள் சொன்னார். எனவே நாங்கள் வலக்கரத்தினால் சுத்தம் செய்வதையோ மர்மஸ்தானத்தை அபத்தை பிடிப்பதையோ தவிர்த்து கொள்ள வேண்டும். நாங்கள் மலஜலம் கழிக்கிற நேரம் கட்டாயம் தவிர்த்து கொள்ள வேண்டிய இன்னும் ஒரு விடயம்தான், மனிதர்களுக்கு நிழல் கொடுக்கக்கூடிய மரங்களின் கீழே, கனி கொடுக்கக்கூடிய மரங்களின் கீழே
பயனளிக்கக்கூடிய மரங்களின் கீழே நாங்கள் மலஜலம் கழிப்பதை தவிர்த்து கொள்ள வேண்டும். அதுபோன்று வீதிகளிலே நாங்கள் மலஜலம் கழிப்பதையும் தவிர்த்து கொள்ள வேண்டும். மனிதர்கள் அல்லது மிருகங்களில் வரக்கூடிய நீர்நிலைகளிலே நாங்கள் அந்த இடங்களிலே மலஜலம் கழிப்பதையும் தவிர்த்து கொள்ள வேண்டும். இத்தகையவர்கள் அல்லாஹுவினால் சபிக்கப்பட்டவர்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். எனவே கண்டிப்பாக இவற்றை நாங்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும். அதுபோன்று நாங்கள் மலஜலம் கடிக்கிற இடத்திலே குர்ஆன் ஓதுவதை தவிர்த்து கொள்ள வேண்டும். அதுபோன்று விட்டைகள், எலும்பு, நாங்கள் உண்ணுகிற உணவு இவற்றை கொண்டு சுத்தம் செய்வதையும் நாங்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எலும்புகளை கொண்டு சுத்தம் செய்வதையும் விட்டைகளை கொண்டு சுத்தம் செய்வதையும் தடுத்திருக்கிறார்கள் என்று ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். எனவே வேறு ஒரு ஹதீஸிலே இவைகள் உங்களுடைய சகோதரர்களான ஜின்களினுடைய உணவு என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். விட்டைகள் என்று சொல்கிற நேரம் மிருகங்களினுடைய காய்ந்த மலம் இவற்றை கொண்டு சுத்தம் செய்வதையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுத்தார்கள். எங்களுக்கு சில உணவுப் பொருட்கள் தண்ணீரை உறிஞ்சக்கூடிய அல்லது சுத்தம் செய்வதற்கு ஏற்ற விதத்திலே இருக்கலாம். உதாரணமாக நாங்கள் சாப்பிடக்கூடிய பன், இது போன்ற கோதுமையால் செய்யப்பட்ட சில உணவுகள் எங்களுடைய நீரை உறிஞ்சக்கூடிய அல்லது சுத்தம் செய்வதற்கு ஏற்ற விதத்திலே அது அமைந்திருக்கலாம். ஆனாலும் அப்படி சுத்தம் செய்ய முடியாது. ஏனெனில் உணவுப் பொருட்கள் கௌரவிக்கப்பட வேண்டியவை, அது உண்பதற்குரியவை என்கிறத நாங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். அதுபோன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மையவாடிகளில் மலஜலம் கழிப்பதையும் தடுத்திருக்கிறார்கள். ஒரு ஹதீஸிலே நாங்கள் பார்க்கிறோம், நான் மனிதர்கள் ஒன்று சேருகின்ற இடமாகிய சந்தையின் நடுவிலே மலஜலம் கழிப்பதையும் அல்லது சிறுநீர் கழிப்பதையும் கபறுகளிலே சிறுநீர் கழிப்பதையும் ஒன்றாகவே கருதுகிறேன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே இவற்றை நாங்கள் சிறுநீர் மலம் கழிக்கிற நேரம் கட்டாயம் தடுத்து கொள்ள வேண்டும், தவிர்த்து கொள்ள வேண்டும். சில விஷயங்கள் இருக்கிறது, நாங்கள் அவற்றை மலஜலம் கழிக்கிற நேரம் தவிர்த்து கொள்வது மிகவும் சிறந்தது, நல்லது. அது சுன்னத் என்ற அடிப்படையிலோ அல்லது ஹராம் என்ற அடிப்படையிலோ நோக்கப்படாவிட்டாலும் அறிஞர்கள் இந்த விஷயங்களை நீங்கள் தவிர்த்து கொள்வது மிகவும் சிறந்தது என்று எங்களுக்கு அடையாளப்படுத்தி இருக்கிறார்கள். அது நாங்கள் ஒவ்வொருவரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய விடயங்கள் தான். முதலாவது விடயம், காற்று அடிக்கிற நேரம் அந்த காற்றுக்கு எதிர் திசையிலே நின்று நாங்கள் சிறுநீர் கழிக்கக்கூடாது. அது எங்களை என்ன செய்துவிடும், அசுத்தப்படுத்தி விடும். அதுபோன்று நாங்கள் சிறுநீர் மலம் கழிக்கிற நேரம் பேசுவதை தவிர்த்து கொள்ள வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறுநீர் கழிக்கிற நேரம் ஒரு மனிதர் என்ன செய்கிறார், நடந்து செல்கிறார், நபி அவர்களுக்கு சலாம் சொல்கிறார், நபி அவர்கள் அதற்கு பதில் சொல்வதை தவிர்த்து கொள்கிறார்கள். அதுபோன்று பூமியிலே மரங்களிலே இருக்கின்ற வெடிப்புகள் அல்லது பொந்துகளிலே நாங்கள் சிறுநீர் கழிப்பதையோ மலம் கழிப்பதையோ தவிர்த்து கொள்ள வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மாதிரி இடங்களிலே சிறுநீர் கழிப்பதை தடுத்தார்கள் என்று அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். அப்ப அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடமிருந்து ஹதீஸை அறிவிக்கக்கூடிய கத்தாதா அவர்களிடம் ஃபமா பாலுல் ஜுஹர், இந்த பொந்துகள் அல்லது இந்த பூச்சிப்புழுக்கள் ஏற்படுத்தி இருக்கக்கூடிய அந்த இடங்களினுடைய பிரச்சனை என்ன, அதில் ஏன் சிறுநீர் கழிக்கக்கூடாது என்று கேட்கப்பட்ட போது கத்தாதா ரஹிமஹுல்லா அவர்கள் சொல்கிறார்கள், யுகாலு இன்னஹா மசாக்கினுல் ஜின், அது ஜின்களினுடைய இருப்பிடங்கள் என்று சொல்லப்படுகிறது என்று சொல்கிறார். எனவே ஜின்களினுடைய இருப்பிடமாக இருக்கிற நேரம் அல்லது வேறு பூச்சி புழுக்கள் அதிலே குடியிருக்கிற நேரம் நாம் மலஜலம் கழிப்பதனால் தீங்கு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. எனவே கண்டிப்பாக அவைகளை நாங்கள் தவிர்த்து கொள்வது எங்களுக்கு பாதுகாப்பாக மிகவும் பொருத்தமானதாக இருக்கும். அதுபோன்று நாங்கள் மலஜலம் கழிக்க செல்கிற நேரம் அல்லாஹுடைய பெயரை எழுதியிருக்கின்ற அல்லது குர்ஆன் வசனங்களை எழுதியவற்றை மலஜலம் கழிக்கின்ற இடத்திற்கு கொண்டு செல்வதை தவிர்த்து கொள்ள வேண்டும். அதுபோன்று குர்ஆனை கொண்டு செல்வதற்கும் நாங்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மலஜலம் கழிப்பதற்காக சென்றால் தன்னுடைய கையிலே இருந்த மோதிரத்தை கலட்டிவிட்டு செல்வார்கள் என்று ஹதீஸிலே நாங்கள் பார்க்கிறோம். ஏனென்றால் அதில் ரசூலுல்லாஹ் என்று அதிலே என்ன செய்யப்பட்டிருந்தது, அடிக்கப்பட்டிருந்தது. அதனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை கலட்டி வைத்துவிட்டு செல்பவர்களாக இருந்தார்கள்.
சில பொருட்கள் இருக்கிறது தவிர்க்க முடியாது, அதை நாங்கள் கொண்டு சென்று தான் ஆக வேண்டும். சில அரபு நாட்டினுடைய நாணயத்தாள்கள் அதில் என்ன செய்யும், லா இலாஹ இல்லல்லாஹ் என்று அடித்திருப்பார்கள், அல்லது பிஸ்மில்லா என்று அடித்திருப்பார்கள், அல்லது அர் ரஹ்மான் என்று அல்லாஹ்வுடைய பெயர் இருக்கும். அப்போ இந்த இதில் நாங்கள் வெளியில் வச்சு போட்டு போனால் அதை என்ன செய்யும், திருடு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். எனவே தவிர்க்க முடியாத இக்கட்டான நிலைகளிலே நாங்கள் கொண்டு செல்ல முடியும். ஆனால் முடியுமான அளவு அதை தவிர்ந்து கொள்வது மிக சிறந்ததாக இருக்கிறது. வல்லோன் அல்லாஹு தஆலா சரியான அடிப்படையிலே இஸ்லாமிய சட்டங்களை நடைமுறைப்படுத்தி வாழ்வதற்கு எனக்கும் உங்களுக்கும் அருள் செய்வானாக. ஆமீன் ஆமீன். வஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.